மோகன் சார் பற்றி பேசி ஆகணும்ல. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அவருடைய சப்போர்ட் இல்லாமல், ஏன்னா அவரெல்லாம் வந்து அப்போ பீக்கு. ஆமாம், எனக்கு வந்து எப்படின்னா ஷூட்டிங் பார்க்கும்போது கும்பல் சேருன்றது தெரியும். நான் போய் எல்லாம் நின்று ஸ்கூல் இதுலேயே இருந்துட்டேன்னா, கூட ஒர்க் பண்ணும்போது அப்படி ஒரு கூட்டம் வருமா, அப்படி ஒரு கூட்டம் வரும். மோகன் சாருக்கு அவர் வந்து கேஷுவலாக தான் இருப்பார், எல்லாரோடையும் பேசுவார். நான் அப்படியே ஷாக் ஆகி ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே ஐ வாஸ் வெரி வெரி இன் லைக் டேக்கன் அ பேக். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், உனக்கும் இப்படி தான் இருக்கும், நீ வந்து முதல் தடவை ஸ்க்ரீனில், ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹிம் சேயிங், த ஃபர்ஸ்ட் டைம் யூ see your face on the large screen, that is experience nobody can, only few people will have that, but you are blessed with that, God bless you அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, because he is a much புது ஆர்டிஸ்ட். அவர் நினச்சா ஐயோ புது பொண்ணோட நான் ஏன்னா he was very busy, டைம் எல்லாம் எடுக்க, அப்போல்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணணும், ரீடேக் பண்ணணும், டிஜிட்டல் இல்லையே, ஃபில்ம் வேஸ்ட் ஆகும். So many things are there and he was so on top of his own game, so he could have easily said மாதிரி இல்லை வேறு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை போடுங்க சார், ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படிலாம் இல்லை. was so kind to me, so thank you மோகன். அவருக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்ல அந்த டைம்ல நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? இல்லை, நமக்கு பார்த்தா தான் தெரியுறதே, வரவன் கேர்ள்ஸ் தான் நிறைய ஃப்ளாக் ஆகுவாங்க. ஸோ தேர் நிறைய பார்த்தாலே தெரியும் நமக்கு, காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாமே. ஹி வாஸ் ஸோ பாப்புலர்.